உங்களை தேடி வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். சுயநிதி கல்லூரியாக இருந்த பாலிடெக்னிக் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றியதும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல கமர்ஷியல் கைஸ் ஆஃபீஸ் கொண்டு வந்தது, டிஎஸ்பி ஆஃபீஸ் கொண்டு வந்தது, பெண்கள் காவல் நிலையம் கொண்டு வந்தது, 100 படுக்கை அறை கொண்ட மருத்துவமனை கட்டியது, பெண்களுக்காக தனியாக மகப்பேருக்காக இன்றைக்கு ஒரு மருத்துவமனை கட்டியது வரை அண்ணன் எடப்பாடியாரும் அம்மாவுடைய ஆட்சி காலத்தை கொண்டு வரப்பட்டது. டேங்கு சிசி ரோட்டை பற்றி குறிப்பிடுகிறார். நம்ம தொகுதி முழுவதும் தார் சாலை போடப்பட்டிருக்கிறது அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் தான். மக்கள் மீது வரிசுமை ஏற்றியதும் மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு சாதனை தவிர வேறு எதுவுமே அவர்கள் சொல்ல முடியாது. அதனால் அதையும் புதுப்பிக்காத ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஆக இப்படி சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ சொல்லிக் கொண்டே போகலாம்.